Hi Makale, welcome to Middle Class Gully Cricketers. Hi Prashant bro, hi Prabhu. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம திருப்பி எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி ப்ரிவியூ அதுலேயே சொல்லியிருக்கோம். ப்ரிவியூக்கு கண்டிப்பா வரும் இதே பேனலிஸ்டோட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்த மாதிரி தான் ஆர்சிபி வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு ஏத்த பில்டப் அளவுக்கு மேட்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டோம். ஒன் சைடா போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறப்போ இல்ல க்ளோஸா போற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். யாரு மேல நம்பிக்கை வச்சு அதை சொன்னோம்னா சிஎஸ்கே மேல நம்பிக்கை வச்சு சொன்னோம். பட் ஆனா சிஎஸ்கே வந்து சொதப்பியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து நான் கொஞ்சம் ஒரு 3-4 months பேக் போய் நம்ம ஒரு ஆக்ஷன் முடிஞ்சதுமே ஒரு சில ப்ரிவியூஸ் பண்ணோம் டீம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் படி கரெக்டா நம்ம போட்ட வீடியோ வேணா நீங்க திருப்பி போய் பாருங்க. ஆர்சிபிக்கு என்ன பேசியிருக்கோம், சிஎஸ்கே என்ன பேசியிருக்கோம்னு. ஆர்சிபி ஒரு நல்ல பேலன்ஸ் சைடு எடுத்திருக்காங்க. இந்த 3 yearsக்குள்ள கண்டிப்பா டிராஃபி அடிக்கக்கூடிய அளவுக்கு குவாலிட்டி இருக்க பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் நான் வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருந்தேன்னா ஆர்சிபி வந்து பிக் நேம்ஸுக்கு போகக்கூடாது ஆப்ஷன்ல. டெஸ்பரேட் டு ப்ரூவ், அவங்க வந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் டயர்ல இருக்க பிளேயர்ஸை கூட்டு வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து லாங் ரன் கொடுத்து ஒரு இதுக்கு எடுத்துட்டு போனாங்கன்னா அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணாங்க. செட் பண்றப்பவே நம்ம அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தோம். அந்த கிரெடிட்ஸ்க்கான ரிசல்ட்டை வந்து ஈல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஃபயர் பவர் கம்மியா இருக்கு. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ப்ரிவியூலும் டிஸ்கஸ் பண்ணோம், ஆப்ஷன் அப்பயும் டிஸ்கஸ் பண்ணோம். அதுதான் எங்க மேட்ச்க்கு லாகிங்கா இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் இன்னொன்னு என்னன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற நினைச்சிட்டு இருக்கேன். பிரபு ஆல்ரெடி நிறைய வாட்டி கோட் பண்ணிட்டு இருந்தாரு, இது வந்து ஒரு ரைவல்ரி கிடையாது, நீங்க ஹைப் கொடுக்காதீங்க, நம்ம 21, 11, 12 இருக்காங்க, இது அந்த அளவுக்கு கிடையாதுன்னு. இதை பாக்குறப்ப எனக்கு எப்படி இருக்குன்னா அந்த வடிவேலு வந்து ஒரு இடத்துல டீ கடையில போயிட்டு உட்காந்து காலை தூக்கி போடுன அவங்க போட்டாங்கல்ல நீயும் போடு அப்படின்னு சொல்லி இப்படி சாஞ்சு சேத்துல விழுவார்ல, அந்த கதை மாதிரி ஆயிடுச்சு. ஓவர் அட்டென்ஷன் கொடுத்து ஹைப்பை ஏற்றி பிளேயர்ஸ்க்கும் அந்த ப்ரெஷரை கொடுத்து தீபக் கூட மாதிரி ஒரு கேட்ச் விடுறாருன்னா அது அந்த ப்ரெஷர்ல விட்ட மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளவு ப்ரெஷரே தேவை இருந்தது கிடையாது ஆர்சிபி வந்து சிஎஸ்கேக்கு இதுக்கு முன்னாடி. அந்த பில்டப் தான் அந்த பெரிய ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அந்த அட்மாஸ்பியர் பிளேயர்ஸ் மத்தியிலும் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிருக்கோன்ற பாயிண்ட் தான் என்னோட இனிஷியல் தாட்டா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டாவே பிரசாத் ப்ரோ கிட்ட போயிடுறேன். அவர் எப்பயும் பேக் தான் பண்ண போறாரு. இனிஷியல் தாட் சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்கஷன்ல நீங்க வந்து எங்களோட சேரணும், நீங்க வந்து ஒரு பேனலிஸ்டா டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதுக்கு மேல எப்படியும் க்ளோஸ் கேம்ஸ் நிறைய இருக்க போது உங்க பிரான்ச்சைஸை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா எம்டிஜிசி பிலீவர்ஸ் பேக்கு நீங்க ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி 299 ட்ரை பண்ணீங்கன்னா உங்க பிரான்ச்சைஸ் எதுவோ உங்க டீம் எதுவோ அதுக்கு நீங்க வந்து பேசலாம் எங்களோட சேர்ந்து. அதை கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. பிரசாத் ப்ரோ, அதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி இங்க ஸ்டார் தெரியுதுல 1 2 3 4 தெரியுதா கேமரால? ஓகே 5 கப் பண்ணலையே ப்ரோ. அவங்க வந்து நான் ஜெயிச்சிட்டோம் பண்ணலையே. இல்ல what I'm trying to tell is பரவாயில்ல ப்ரோசி, 2வது கேம் தான் ஆடுறோம், 12 கேம் இருக்கு, பரவாயில்ல. லெட்ஸ் த மிடில் இப்பவே எக்ஸ்போஸ் ஆனது வந்து நல்லதுதான். இதே வந்து ஒரு 7 games 8 games 9 games அப்போ இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆயிருந்தா வந்து அப்போ கஷ்டப்பட்டிருப்போம். இப்பவே எக்ஸ்போஸ் ஆயிருப்போம். அண்ட் ஆல்சோ ஹோம்ல வந்து அதுவும் ஆர்சிபி மாதிரி ஒரு டீம் அப்படி கூட நான் சொல்லிப்பேன். ஆர்சிபி மாதிரி ஒரு டீம்ல வந்து ஒரு 50 ரன்ஸ்க்கு மேல நம்ம தோக்குறோம்னா கண்டிப்பா அந்த டீம் மேனேஜ்மெண்ட் வில் கோ டு தி டிராயிங் போர்ட், சிட், அனலைஸ் வாட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் ட்ரை. ஏன்னா இன்னும் நெக்ஸ்ட் கேம் வந்து நாளைக்கு வருது. ஸோ கண்டிப்பா வந்து இதுல இருக்கு. அண்ட் ஐ திங்க் நம்ம பேசுறது தான் ஆக்சுவலா அந்த கேட்ச் எல்லாம் வந்து நான் சொன்னேன் ஸ்பின்னர்ஸ் தான் கீன்னு சொன்னேன். பட் ஸ்பின்னர்ஸ் வந்து கேட்ச் கொடுக்குறாங்க, ஸ்பின்னர்ஸால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண தான் முடியும். அதை வந்து கேட்ச் பிடிச்சிருந்தா மேட்ச் எப்படி வேணா போயிருக்கலாம். பட் கேட்சஸ் அண்ட் மேட்சஸ், பட் யூனோ லைக் சம்படி லைக் தீபக் ஹூடா, கலீல் அஹ்மத் அதுவும் மாத்தி கேட்ச் விட்டா தெரில அது எப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஓவரால் வெரி டிசப்பாயிண்டட் பர்ஃபார்மன்சஸ் பை சிஎஸ்கே. சிஎஸ்கே மேன் ஐம் வெரி டிசப்பாயிண்டட். பட் இட்ஸ் ஓகே. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து early on in the tournaments வந்து I will take it. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஸோ கண்டிப்பா வந்து அப்கமிங் கேம்ஸ்ல வந்து கண்டிப்பா சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். நான் வந்து சிஎஸ்கே பேக் பண்ணுவாங்கன்னு நான் கண்டிப்பா வந்து நான் இப்போ கொஞ்சம் இச்சியா தான் இருக்கேன். ஏன்னா ஹோம்ல வந்து அதுவும் ஆர்சிபி மாதிரி ஒரு டீமை வந்து 50 ரன்ஸுக்கு மேல உதவாங்க இருக்காங்கன்னா கண்டிப்பா வந்து they will have to relook on this. பிரபுக்கு போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் பிரசாத் நான் சொல்லிடுறேன், இதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆர்சிபி மாதிரி ஒரு டீமை நீங்க ஹிஸ்டரி அந்த ரெக்கார்ட்ஸ் வச்சு பேசலாம். இந்த டீம் சீரியஸ்லி குவாலிட்டி இருக்குன்னு நம்ம ப்ரிவியூலயும் பேசிட்டோம். ஆன் பேப்பரும் சரி, பவுலிங்கும் சரி. ஆக்சுவலி ஸ்பின்னர்ஸ் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம முன்னாடி சொன்னது, அதுல டிபேட்டபிளே கிடையாது. சான்சஸ் விட்டாங்க. பட் பவுலிங்ல என்னப்போ ஆன ஓவரா டீம் பாக்குறப்போ இந்த ஆர்சிபி டீம் சிஎஸ்கே எனி டே பீட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
கோயிங் ஃபார்வர்ட் கூட சிஎஸ்கே வந்து ஒர்க் பண்ண வேண்டி இருக்கு. இந்த சீரியஸ்லி இந்த ஸ்குவாடு பெட்டர் ஸ்குவாடா தெரியுறாங்க ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அது. நான் பிரபு கிட்ட போறேன். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இது வந்துட்டு ஆர்சிபி தான். கேக்குதா ப்ரோ? ஓகே, ஒரே நிமிஷம். சொல்லுங்க எதை சொல்ல வரீங்க? அவர் வர வரைக்கும் நீங்க பேசுங்க. இல்ல எனக்கு பெருசாவே தெரியல. எனக்கு என்னன்னா 2வது கேமே இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆனாங்க, பரவாயில்ல. ஓகே ப்ரோ, நீங்க சிஎஸ்கே பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பேசுறது ஓகே. ஆனா அது ஆர்சிபி கிட்ட அப்படின்னு நீங்க சொன்னீங்களா, அது நீங்க ஸ்டாட்ஸ் படி ஆல்ரெடி இருக்கு. நான் கண்டிப்பா அப்படிதான் பேசுவேன். ஏன்னா இந்த ஆர்சிபி சைடு ஒரு 2019-17 தூக்கிட்டாங்க சிஎஸ்கே. சோ ஒரு கேம் 1 ஆஃப் கேம். சோ பரவாயில்ல. 2008 நீங்க என்ன நான் 8வது படிச்சிட்டு இருந்தேன், அப்போ வந்து அடிச்சாங்க. இப்போ வந்து எனக்கு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் இப்போ கல்யாணம் ஆகி இப்போ வந்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் மீட் பண்ணிட்டு இருக்கும் போது there's a huge amount of gap. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது some things are about to happen. ஸோ இன்னைக்கு அவங்க நல்லா ஆடினாங்க, they won it. பட் நான் கண்டிப்பா டெஃபினெட்லி அண்டர்ரேட் ஆர்சிபி தான். பிரபு, ஆக்சுவலா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்துட்டு 21 மேட்ச் வின் பண்ணிருக்கோம் ஒரு டீமோடனா, நம்ம இன்ஃபீரியாரிட்டியே படக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இட்ஸ் பிக்கெஸ்ட் கேம். அவங்க வின் பண்ணிட்டாங்க. நான் இதான் போன வாட்டியும் சொன்னேன், இது வந்துட்டு ரைவல்ரியே கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் மேட்ச். இதே மாதிரி நம்ம நினைச்சா சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்சை கூட ஹைப் பண்ணலாம், நம்பர்ஸை போட்டு ஏதாவது ஒரு ஸ்டாட்டை வச்சு. ராஜஸ்தான்ல வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹைப் பண்ணலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, குட் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க, அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவோம். நல்லா வந்துட்டு என்ன சொல்றது, பிச்சை கேபிட்டலைஸ் பண்ணாங்க. டாஸ் லாஸ் பண்ணாலும் வந்துட்டு பேட்டிங் இறங்கி நல்லா விளையாடினாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே 3 கேட்ச் எல்லாம் விட்டீங்கன்னா மேட்ச் முடிஞ்சு. 17 ரன்ல ஒருத்தர் கேட்ச் விடுறீங்க, அவர் அதுக்கப்புறம் 50+ அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேன்ஸா we have to accept, நம்ம கிட்ட பேட்டிங் பவர் ப்ராப்பரா இல்ல. நம்மளோட பேட்டிங் பவர்ல வந்துட்டு ஃபயர் பவர் கிடையாது. 175 மேல அடிச்சா we are going to struggle. அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணுமே தவிர்த்து. அது எப்படி ப்ராப்ளம் சொல்றீங்க? லைக் you have a lot of proven players. See, you have a lot of proven players. You have Ruturaj, you have Rachin Ravindra. Bro, இல்ல bro, நான் தான் சொல்றேன். அதான் சொல்றேன், எனக்கு புரியல. 175 மேல அடிக்கலாம். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். இப்போ வந்து 12வது ஓவர்ல விக்கெட் விழுது, தோனி வரமாட்டேங்கிறாருல. ஏன் வரமாட்டேங்கிறாரு? அந்த டைம்ல சான்ஸ் இருந்தது. நீங்க 11 per over 12 per over இருக்கப்போ தோனி இறங்க மாட்டாரு. நீங்க தோனி சொல்றீங்க திருப்பி. தோனி அந்த டவுன்ல வர்றது இல்லைங்கிறது தான் இங்க ப்ராப்ளம். நம்பர் 9ல வராரு தோனி. ஆஷ் வந்துட்டு முன்னால வராரு. ஆஷ் வந்துட்டு தோனி முன்னால வராருங்கிறப்பே நம்ம கிளியரா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் லைக் த ஓல்டு சிஎஸ்கே. நீங்க 2019-18 எடுத்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் அ டிஃபரெண்ட் கிரேவி. அந்த தோனி வந்துட்டு வேற. அவர் வந்துட்டு ஆரஞ்சு கேப்புக்கு வந்துட்டு காம்படிஷன்ல இருந்தாரு. டாப் 4 டாப் 5 ரன் கெட்டர்ஸ்னு இருந்தாரு. இப்ப அந்த தோனி கிடையாது. நான் ஆக்சுவலா நான் சொன்ன வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் அப்பாலஜி கேட்டுக்கிறேன். நான் வந்துட்டு போன ப்ரிவியூல வந்துட்டு தோனியை வந்துட்டு அந்த கோட் பண்ண விதம் தப்பு தான். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன பண்றதுதான் இப்போ நிலைமை அப்படிதான் இருக்கு. இஸ் நாட் கம்மிங் அப் தி ஆர்டர் பிகாஸ் வயசாயிடுச்சு. நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி மட்டும் எனக்கு பிரசாத் ப்ரோ கிட்ட கேட்கணும். அதனால மட்டும் தான் நான் கேட்கிறேன். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஆஃப் கேமரா குரூப்ல பேசிட்டு கேட்டதான். இப்போ நம்ம வந்து 12 ஓவருக்கு 12 ரன் per ஓவர்னு அடிக்கிற நிலைமையில இருக்கு. அதான் 13 ஓவர் கிட்ட இருக்கப்ப அஸ்வின் இறக்குறாங்க. நீங்க 7 ஓவர் ஆடுறதுக்கு ஏன் தோனி வர மாட்டேங்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ நீங்க வந்து அப்பவே கேம் ஓவர், டன் அண்ட் டஸ்டட். லாஸ்ட் 3 ஓவர்ல வந்து முடிஞ்ச வரைக்கும் அடிச்சு கொடுத்து நாங்க ஒரு டீசென்டான ஒரு லாஸ்ட்க்கு போறோம். தோனி வந்து சப்போஸ் அவுட் ஆயிட்டாருன்னா நம்ம 80 ரன்ஸ்ல தோப்போம் அப்படிங்கிற பேக் ஃபுட்டுக்கு போறீங்கன்னா அப்ப எப்படி நீங்க கேம் வின் பண்றதுக்கான ஸ்டெப் எடுப்பீங்க? இதே மாதிரி ஒரு ஆங்கில தான் நீங்க அஸ்வின் ஆடின இன்னிங்ஸுக்கு நீங்க வந்து பேசுனீங்க. ஒரு 12 ரன் per ஓவர்ல இருக்கப்ப டிசி எந்த அளவுக்கு வந்து 65 for 6ல இருந்து வின் பண்ணாங்க. 200+ சேர்த்து அது டிஃப்ரெண்ட் பால் கேம், டிஃப்ரெண்ட் பிட்ச். அதெல்லாம் நான் பேச வரல. ஆனா அவங்க அட்லீஸ்ட் இருக்க பேட்டிங் ஃபயர் பவரை எக்ஸ்போஸ் பண்ணி நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம். இல்ல தோத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. சிஎஸ்கே ஸ்ட்ரெயிட்டாவே பேக் ஃபுட் போறாங்களே, அது ஏன்னு கேக்குறேன். தோனி தான் ஒரு பவர் ஹிட்டர்னு நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வேற யாரும் எடுக்கல பவர் ஹிட்டர்ஸ். அப்படி இருக்கப்போ நம்ம தோனி இறங்க மாட்டேங்கிறாரு. 7 ஓவர் இருக்கப்போ ஏன் இறங்க மாட்டேங்கிறாருன்றத கேள்வி நம்ம புரிஞ்சுக்கதான் ட்ரை பண்றோம். நானுமே அவர் இறங்கி ஆகணும்னு சொல்லல, அவர் இறங்க மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்கப்போ நம்ம எப்படி வந்து ஃபயர் பவர் இருக்கு, சிஎஸ்கே 200+ சேஸ் பண்ணுவாங்க, நம்மளால டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இந்த மேட்ச் அவங்க ட்ரை பண்ண வேண்டியது, ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் 85 ரன்ஸ்ல தோக்க வேண்டியது, 50 ரன்ல தோத்ததுக்கு. ஆக்சுவலா நம்ம சொல்லுங்க.
there are two ways of thinking. Okay, this is only the second game of the tournament, right? You have like 12 games to go. So at some point, what I feel, CSK they're still trying to experiment. இது ஒரு transition phase. ஏன்னா தீபக் கூட புதுசு, ராகுல் திரிபாதி புதுசு, இப்போ டெவன் கான்வே ஆட வைக்கணுமா இவர் ஆட வைக்கணுமான்னு தெரியல. ஸோ அந்த ஒரு டிரான்சிஷன் பேஸ்ல இருக்கும் போது ப்ராபப்லி தே வில் வாண்ட் டு பிளே அரவுண்ட் த நெட் ரன் ரேட். ஸோ நெட் ரன் ரேட்டை பிளே அரவுண்ட் தான் பண்ணிருக்காரு. அண்ட் ஆல்சோ தோனி சி ப்ரோ, நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், ஹி இஸ் லைக் 43 years old. You can't expect him to come run down the wickets. அந்த மாதிரிலாம் you can't expect him. ஃபயர் பவர் தோனி கிட்ட தான் இருக்கு. தோனி அடிப்பாரு சொன்னீங்க. நாங்க யாருமே ரிட்டன்ஷனுக்கு அப்புறம் பண்ண வீடியோ, ஆக்ஷனுக்கு அப்புறம் பண்ண வீடியோ எல்லாத்துலயும் நாங்க சொன்னதே தோனியவே டிபெண்ட் பண்ணாதீங்க. தோனி வந்துட்டு இந்த வருஷம் அடுத்த வருஷம் போயிருவாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? எவ்வளவு வருஷம் டிரான்சிஷன் ஃபேஸ்னே சொல்லிட்டு இருக்கிறது? 3 years ஒன்ஸ் எல்லா வாட்டியும் ஃப்ரெஷ் ஆக்ஷன் தான் நடக்கும். எனக்கு புரியல. ஒரு 2023 தான் ப்ரோ கப் அடிச்சோம். இப்பதான் ஒரு கப் அடிச்சோம் 2023. 1.5 வருஷம் டிரான்சிஷன் ஃபேஸ் தான். என்னன்னா 4-5 வருஷம் கண்டினியூஸா தோத்துட்டே இருந்து டிரான்சிஷன் ஃபேஸ் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ ஒரு சீசன் சரியா போல, இந்த ஒரே ஒரு கேம் தோத்துட்டாங்க. போன மேட்ச் கூட வின் பண்ணிட்டாங்க. ஒரு கேம் தோத்ததுல இங்க என்னென்ன क्वेश्चंस கேக்குறீங்க? See, you have a good batting firepower. You have Rutraj Gaikwad matla, Rahul Tripathi matla, Deepak Hooda. So these players have done well in the domestic cricket. Ipo CSK mari or successful franchise aadnona, you have to do well. Iniki edo eninga firepower aadla, so you're asking me all these questions. It's okay, but I'm on the receiving end, which I actually understand. But I think in the upcoming games to come, we will come up with a better strategy. நான் நினைக்கிறேன். எனக்கு சிரிக்கல, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு சத்தியமா தெரியல. இல்ல எனக்கு ஏன் தெரியும், நான் உங்களை ஐசோலேட் பண்ண மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. நானும் சிஎஸ்கே பார்த்துதானே என்ன நான் ரிசீவிங் எண்ட்ல இருக்கு. இல்ல bro, last time when I saw the recording, it was like total, like, you know, you guys wanted RCB to win. எனக்கு அப்படி இல்ல ஆக்சுவலி எதுக்குன்னா ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணிருக்காங்க ப்ரோ, அடிக்கிற அளவுக்கு. This is a franchisee cricket. Okay, this is a franchisee cricket. அவங்க players தான் பாப்பே, they are all playing for their sponsors. அந்த மாதிரி வந்து ஒரு கிரிக்கெட் ஆடும்போது when you are optimistic towards your club, there's nothing wrong. If you're playing for India, இப்போ இந்தியா ஆடுறோம்னா we're all towards India. We want Indian team to win. So இது வந்து just a franchisee. This is fun. This is like cinema. This is like, you know, Tala fan, Talapati fan, Surya fan. அந்த மாதிரி இந்த club fans. So அந்த club fans க்கு optimistic-ஆ இருந்து you're trying to defend the club. It's okay bro. It's okay. Nobody is here to give you a Nobel award. Nobody is here to give you a Nobel award when you speak like, okay, let cricket be the good winner. Let cricket is the winner. அந்த மாதிரிலாம் nobody is going to give you an award. Be optimistic, be loyal towards your club is what I'm trying to tell you. Even CSK வந்து 49 அவுட் ஆனா கூட யாரும் கேட்கலையே. நான் வந்து நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு கேட்கல. நான் கேட்கறது நீங்க லெகசிக்கு போறீங்க. நம்ம 1.5 வருஷம் முன்னாடி தான் கப் அடிச்சோம். நான் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் தோனி இறங்க மாட்டேங்கிறாருன்னு. 13 hours இருக்கப்போ ஏன் இறங்க மாட்டேங்கிறாருன்னு நம்ம யோசிக்கணும் தானே. ஃபயர் பவர் இல்ல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சிம்பிள் ப்ரோ. See, Ashwin is also a capable player தான் நான் சொல்லுவேன். ஓகே, மேபி நெட்ஸ்ல பாத்துருப்பாங்க, அஸ்வின் கொஞ்சம் நல்லா ஆடிருப்பாரு. மேபி சரி அவர் இறக்கி விடலாம். We can see what fire you have in Ashwin. அதனாலதான் கொஞ்சம் ஏறி வச்சிருப்பாங்க. சோ இதே வந்து அஸ்வின் வந்து ஒரு குவிக் ஃபயர் ஆஃப் 35-40 அடிச்சிருந்தாங்கன்னா, லைக் ஹி பிளேஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து சிஎஸ்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் இங்க ஆடும் போது அஸ்வின் வந்து 1 டவுன்ல வந்து ஒரு குவிக் ஃபயர் 50 அடிச்சாரு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா மேபி இறக்கி விட்டுருக்கலாம், போய் அடிச்சுட்டு வா பாத்துக்கலாம். Dhoni is somebody who wants to, you know, observe that pressure. So maybe அதனால இருந்திருக்கும் தவிர மேபி அந்த ஸ்ட்ராட்டஜி மேனா பேக் ஃபயர் ஆயிருக்கும். பட் கண்டிப்பா வந்து ஐ திங்க், you know, not to இந்த அப்கமிங் கேம்ஸ் வந்து அதுக்கான ஒரு ஆன்சர் கண்டிப்பா கிடைச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தூக்கி ஜேமி ஆவர்டன்ல தூக்கி போடுங்க டீமுக்குள்ள, அடிச்சு அந்த மனுஷன் சும்மா பட்டா ஏதா போகும் சின்ன கிரவுண்ட்ல. சோ அதை விட ஐ டோன்ட் ஹேவ் எனிதிங் டு சே. ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் செகண்ட் கேம் எக்ஸ்போஸ் ஆனது ஒரு நல்ல விஷயம் தான். கம்ப்ளீட்லி அக்ரி. அதுல எதுவுமே பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 கேம்ல எத்தனை உதப்பட்டாலும் அதுக்கேற்ற மாதிரி மாத்துவாங்க. அண்ட் எனக்கு என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, நான் முன்னாடி உங்கள்கிட்ட கேட்டதான் திருப்பி சொல்லணும்னு நினைக்கிறேன். கான்வே ஆடாம இருக்கிறது சேப்பாக் விக்கெட்ல எனக்கு அது சரியா படல. கான்வே கண்டிப்பா இருந்தாகணும்னு தோணுது. அவர் ஆல்ரெடி பண்ணிருக்க ஹீரோயிக்ஸ்க்கு சேப்பாக்லயா இருக்கட்டும் இல்ல சிஎஸ்கேக்கா இருக்கட்டும். சாம் கரன் வந்து நீங்க லாஸ்ட் டைம் ரொம்ப கிரிட்டிக்கலாவே இருந்தீங்க. நான் ருத்ராஜ் நீங்க கிரிட்டிக்கலா இருக்கப்போ திருப்பி அந்த டைம்ல நான் இது டிரான்சிஷன் பேச சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவர் ஸ்பின்னர்ஸ்ல நம்ப மாட்டேங்கிறாரு. இப்போ வந்து ஒரு செகண்ட் சீசன் கேப்டன் பண்றாரு.
எனக்கு சாம் கரன் இப்போ வந்து மொயின் அலி மாதிரி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. மோர் ஆஃப் பேட்டிங் ஆல்ரவுண்டர், நம்பர் 4ல இருக்கிறது, நம்பர் 5ல இருக்கிறது. அது எனக்கு கன்வின்சிங்கா இல்ல. அந்த பிளேஸ்ல இன்னொரு பேட்டரே ஆடலாம்னு தோணுது. ஒரு பவுலர் உங்களுக்கு வேணும்னா இந்தியன் பேட்டர் ஒருத்தர் தீபக் கோடாவையோ இல்ல ட்ரிபாத்தியோ ஆடாம அன்ஷுல் கம்போஜ் ஆடலாம். அவர்கிட்ட இருந்து நீங்க 3-4 ஓவர் எக்ஸ்ட்ராக்டும் பண்ணலாம் ஃபுல் டைம் பவுலர் கிட்ட இருந்து. எனக்கு தீபக் கூட அண்ட் ராகுல் திரிபாதி 2 பேரும் ஒன்னா ஆடுறது எனக்கு பெருசா சரியா படல. சிஎஸ்கே பண்ற இவ்வளவு பேசுறோம். எனக்கு தெரிஞ்சு சேப்பாக் பிச்சஸ் என்ன ஆச்சுன்னு தெரியல. சேப்பாக் வந்து ஒரு 150-160 பிச்சஸ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் 12 ஓவர் போடுவாங்க. அந்த காலத்துல ஸ்பின்னர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. அஸ்வின் இருப்பாரு, ஜடேஜா, ஷதப் சக்கட்டி 3 பேருமே அழகா ஒரு 12 ஓவர் போடுவாங்க. அப்புறம் பென் கில்ஃபெனஸ் ஒரு டகி போலிஞ்சர் வந்து ஒரு 4 ஓவர் போடுவாங்க. அப்புறம் வந்தாங்க பாலாஜி or whoever it is, like ஒரு சுமாரான ஒரு இந்தியன் பேஸ் பவுலர் வந்து போடுவாங்க. இப்ப என்னன்னா அஸ்வினுக்கு பாவம் 2 ஓவர் தான் தராங்க. ஜடேஜா வந்து பினிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ மேபி சேப்பாக் கண்டிஷன்ஸ் அந்த பிச்சஸ் எல்லாம் வந்து மோர் லைக் சேப்பாக் பிச் ஒரு ஸ்பின் சோக் மாதிரி பண்ணணும். பட் அன்பார்ச்சுனேட்டா நம்ம கேப்டன் வந்து கொஞ்சம் பேஸ் ஃப்ரெண்ட்லி கேப்டனா இருக்காரு. மேபி லீடர்ஷிப் ஆல்சோ ஷுட் பி தெரியல ப்ரோ எனக்கு. மேபி in the upcoming games it's very too early to judge that, but in the upcoming games probably we'll have better pitches supporting spinners in Jaipur. Ashwin mari or spinner vechittu neenga or spin pitch kudukama indha mari pitch kuduthinga enna bro, seriously very disappointing bro. அது வந்து நேற்று ஒரு மேட்ச் பாத்துட்டு இருந்தேன். இதுல தமிழ் கமெண்ட்ரியில தான் சொன்னாங்க, தமிழா இங்கிலீஷா எனக்கு தெரியல. கிளப்ஸுக்குன்னு கிரிக்கெட் கிரவுண்ட் ஒதுக்கிட்டாங்க, கோயிங் ஃபார்வர்ட் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்ப இருக்கிறது எல்லாமே பிசிசி கண்ட்ரோல்ல இருக்க இல்ல ஸ்டேட் போர்ட் கண்ட்ரோல்ல இருக்க கிரவுண்ட்ஸ் தான். இதை வந்து நம்ம அந்த அளவுக்கு மோல்டு பண்ண முடியாது. பிசிசி என்ன சொல்றதோ அதுதான் பண்ண முடியும்ன்ற ஸ்டேட்ல அவங்களால எவ்வளவு ஓரளவுக்கு விக்கெட் கொடுக்க முடியுதோ அவ்வளவுதான் கொடுக்க முடியுது. கோயிங் ஃபார்வர்ட் அந்தந்த பிரான்சைஸே ஒரு கிரவுண்ட அவங்களே வந்து உருவாக்கி நான் இந்த மாதிரி பிச் தான் கொடுப்பேன், நீ வந்து ஆடிட்டு போ அப்படின்னு சொன்னா அனிருத்த ஸ்ரீகாந்த் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாலும் வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல வந்து நம்மளால அந்த அளவுக்கு முன்னாடி நடந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல் கிரவுண்டே மாத்திட்டாங்க சேப்பாக்குன்னு சொல்றாங்க. பிரபு ரொம்ப நேரமா இதா இருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா அப்படிதான் வந்துட்டு பண்ணணும். இஃப் யூ ஆர் கோயிங் டு பிளே கிளப் கிரிக்கெட் அப்படின்னா கிளப் ஃபுட்பால் அப்படிதான் நடக்கும். அவங்க டீமுக்கான ஒரு ஸ்டேடியம் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு கேம் ஹோம்ல ஒரு கேம் அவேலன்னு ஆடுற கான்செப்டே இதுக்குதான். உங்களுக்கு ஒரு மேட்ச் அட்வான்டேஜா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி இருக்கும்போது கோயிங் ஃபார்வர்ட் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மேபி கிளப் பிரான்சைஸ் கிரிக்கெட் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அவள் தானே தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. நானுமே அதான் சொல்றேன், வி ஆர் எக்ஸ்போஸ் ஆயிட்டோம். இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு, இப்ப இன்னும் கிளியராவே தெரிஞ்சிருச்சு நம்ம கிட்ட வந்துட்டு அந்த டவுன் தி ஆல் மிடில் ஆர்டரை சரி பண்றதுக்கான அந்த பேட்ஸ்மேன் இல்லன்ட்டு. மேபி கோயிங் ஃபார்வர்ட் தீபக் கூடாவை டிராப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேயரை ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரியல, மேபி திரும்ப விஜய் சங்கருக்கு தான் போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் சங்கர் போதும். விஜய் சங்கர் அவரு வெல் சூட்டடாவே இருப்பாரு. அவரு டிஎன்பிஎல்லையா இருக்கட்டும் இல்ல ரஞ்சிலியா இருக்கட்டும் எப்பவுமே ரெகுலரா ஆடுறது தானே. See, at the end of the day வந்துட்டு wins தான் matters. ஸோ என்ன இது பண்ணாலும் கடைசியில் வின் பண்ணாதான் வந்துட்டு நம்மளால பிளே ஆஃப்ஸ் போக முடியும். அண்ட் இந்த மாதிரி தோத்தா வந்துட்டு ரொம்ப கஷ்டம், நெட் ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கும். ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் ஆர்ஆர் மேட்ச்ல இருந்து ஒரு நல்ல பூஸ்டப்பா பண்ணி இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் நானுமே வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன் தான். நானுமே வந்துட்டு லைக் என்ன சொல்றது, செலிப்ரேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறவன் தான். 2010ல ஜெயிச்சப்பையா இருக்கட்டும், 11ல ஜெயிச்சப்பையா இருக்கட்டும், நானுமே வந்துட்டு அந்த ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். நத்திங் அகேன்ஸ்ட் த பிரான்சைசி ஆர் த கேப்டன் ஆர் த மேனேஜ்மெண்ட். என்னன்னா ஒரு நல்ல ஒரு லெகசி இருக்க பிரான்சைசி, அவர் 5 ஸ்டார் போட்டிருக்க அந்த டீம் வந்துட்டு இவ்வளோ பிளண்டர் பண்றாங்களேங்கிறதா ஒரே ஒரு வருத்தம், வேற எதுவுமே கிடையாது. ஸ்பின்னர்ஸை கரெக்டா யூஸ் பண்றது இல்ல. happens it's okay, happens, but you never know, right? Last season என்ன பண்ணோம், டக்குன்னு 2 home games win பண்ணி we couldn't even go to the semi-finals. So அந்த மாதிரி இருக்கிறத விட I think it's better we lose the second game and go back to the drawing board, try seeing stuff. ஏன்னா அடுத்த 3 games very crucial. I think we have against RR, we have against DC and we have against Punjab. So மூணுமே okay team தான். So RR it's in a very பேட் டச்னு சொல்லுவேன். 2 பேக்-டு-பேக் கேம்ஸ் தோத்துட்டாங்க. they don't look much settled side. ஸோ அங்க வந்து ஒரு மொமெண்டம் வரதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் பஞ்சாப் கூட I think we can do well. பஞ்சாப் தெரியல, it's still a very long way to go. So I think next match RR நாளைக்கே வருது. I think we should try and win that game actually. ஓகே, மேட்ச் தாண்டி சிஎஸ்கேவோட இதெல்லாம் நிறைய பேசிட்டோம். ஃபர்ஸ்ட் டச் அப் பண்ணோம்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்தே அவங்களோட இன்டென்ட் வந்து கிளியரா இருந்தது. எங்க கிட்ட வந்து ஃபுல்லா நம்பர் 9ல வராரு குருணால் பாண்டியா, இஃப் ஐம் நாட் ராங். அது வரைக்கும் வந்து நிறைய பேரை வச்சிருக்கோம், நாங்க வந்து அடி அடின்னு அடிக்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி
ஃபுல்லா வந்து பேக் ஃபுட்ல போட்டாங்க. நூர் அகமது அண்ட் கலீல் அகமது எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெல் போட்டாங்க. கண்டிப்பா கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அவங்க 2 பேருக்கு பர்டிகுலர்லி. அண்ட் பத்திரானா லாஸ்ட் ஒரு 19th ஓவர் நல்லா பண்ணாரு. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு ஒரு இது இந்த மாதிரி தெரியல. ஃபீல்டிங்ல அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ண முடிஞ்சது சிஎஸ்கே ஃபீல்டர்ஸ் மத்தியில. அது ஏன் அப்படின்னு வச்சுன்னா இந்த கேமை சுத்தி கிரியேட் ஆயிருந்த ஹைப் மாதிரி தான் இருந்தது. இது வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மஸ்ட் வின் கேம் மாதிரியும், கண்டிப்பா வின் பண்ணியே ஆகணும், நாங்க வந்து திருப்பி கொடுப்போம். ஆல்ரெடி இது வந்து தேவையில்லாத ப்ரெஷர் தான். இது கண்டிப்பா தேவையில்லாத ப்ரெஷர் தான். இது ஒரு ஒரு இனி ஒரு சீசனோட செகண்ட் கேம் தான் ஆடுறோம், ஹோம்ல ஆடுறோம், அதுவும் செகண்ட் ஹோம் கேம். இவ்வளோ மஸ்ட் வின் கேம் மாதிரி ஒரு சினாரியோ வந்து சுத்தி இருக்க ஆட்களால கிரியேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத பிரஷர். அங்க அதெல்லாம் ஏன் ப்ரோ அப்படிலாம் அசியூம் பண்ணிக்கிறீங்க? அப்படிலாம் கண்டிப்பா அப்படி இருக்கு. இல்லன்னா ஏன் ப்ரோ இப்படி புவனேஸ்வர் குமார், நான் சொல்றேன் புவனேஸ்வர் குமார் நல்லா போட்டாரு ப்ரோ, வேர்ல்ட் கிளாஸ் பவுலிங். ஹேசல்வுட்க்கு சென்னை கண்டிஷன்ஸ் நல்லா தெரியும், அவரும் நல்லா போட்டாரு. நம்ம ராகுல் திரிபாதி சரியா ஆடல. சோ நம்மளுக்கு வந்து 9.85 ரன் ரேட்ல நம்ம சேஸ் பண்ணோம். ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பிரஷர். ஆர்சிபி bowled a very decent line and length. They really played really well. But I am very angry, and as a CSK fan, I'm very very disappointed, to be very blunt. So we should say that we were outplayed. But அதுக்கு சொல்றது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கு. Because அந்த டாப் பவர் பிளேல அவங்க முடிச்சிட்டாங்க. புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் பாலே அங்க லெஃப்ட் சைடுல போற பால் ஆஃப் சைடுல கட். ஃபீல்டிங்ல இருந்தே அந்த ரெகுலர் சிஎஸ்கே மாதிரி இல்லன்றத சொல்றேன். இந்த மாதிரி ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற பிரஷர் இருக்க மாதிரி ஒரு 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 அட்மாஸ்பியர் தான் இருக்க மாதிரி இருக்குது அவங்க பாக்குறப்ப. ருத்துராஜ பாக்குறப்பையா இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு கேட்ச் மிஸ் பண்றப்பையா இருக்கட்டும், ஒரு மாதிரி அப்செட் ஆனாங்க. ஜட்டு ஸ்பெல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அப்படியே 110, 107, 108 இந்த ரேஞ்ச்ல போட்டுட்டு இருக்காரு. ஃபாஸ்டா அவ்வளவு ஏன் பிரஷர் எடுத்துக்கிட்டாங்கன்றதே தெரியலன்னு தான் நானும் சொல்ல வரேன். அது சுத்தி இருக்க அட்மாஸ்பியரால கிரியேட் ஆன பிரஷர் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அன்லைக் சிஎஸ்கே மாதிரி இருந்தது எனக்குமே. ஃபர்ஸ்ட் ஓவரே பேக் ஃபுட்ல போட்டாங்க. ஆஷன்னாவ ஒரு 11-12 ரன்னுக்கு போனாரு அவரு. அங்க இருந்துமே அவரு 2 ஓவர் தான் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. அண்ட் ஆர்சிபி அவங்க இன்டென்ட் கிளியரா இருந்தது, நான் வந்து ஆட போறோம், நான் இங்க ஜெயிக்க தான் போறோன்ற மாதிரி. நீங்க முன்னாடி கேகேஆர் மேட்ச்ல கொடுத்த கிரெடிட்ஸ் திருப்பி அதே கிரெடிட்ஸ் தான் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. அவங்க நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அவங்க ஒரு குரூப்பா சரி நல்லா இருக்க மாதிரி தெரியாங்க பார்க்கவே. அது அவங்க பிரான்சைஸ்க்கும் அவங்க ஃபேன்ஸ்க்கும் கண்டிப்பா நல்லது, ஒரு பெரிய அட்வான்டேஜ் தெரியுது. ஆர்சிபி வந்து இந்த சாப்பிங் அண்ட் சேஞ்சிங் பண்ணாம நாங்க இதுதான் பண்ண போறோம். அவங்க செகண்ட் ஹாஃப்ல கொடுத்த பவுலிங் ரொட்டேஷனா இருக்கட்டும், சுயாஷ் சர்மா வந்து பேக் பண்ணி சிவம் துப்ளைக்கு போடு 10 பால் கிட்ட போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு பேக் பண்ணி ஒரு பிளேயர் வந்து அந்த கேப்டன் கொடுத்தத பாக்குறது நல்லா இருந்தது. கான்பிடென்டா இருந்தது பட்டிடாரோட கேப்டன்சி. அவர் இந்த சீசன் தான் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்றாரு. அப்படி தெரியல, ஒரு மெச்சூரிட்டி தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அவருக்கு செம லக்கி. நீங்க அதுல நம்ம டிபேட்டபிளே கிடையாது. 51 for 4 அவரு 4வது வாட்டி தான் அவுட் ஆனாரு. அங்கிருந்து அது அவரோட டே மாதிரி இருந்தது. அது அவர் செகண்ட் ஹாஃப்லயும் கண்டினியூ பண்ணாங்க. ஹேசல்வுட் அண்ட் புவி வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க மேட்ச். பவர் பிளேல நீங்க சொன்ன மாதிரி சூப்பரா போனாங்க. கிளியர் கட் பிளான்ஸ் இருந்தது. 10 ஓவருக்கு நம்ம 60 ரன் தான் அடிச்சிருக்கோம், அங்கேயே மேட்ச் ஓவர். ஸோ நீங்க சொன்ன மாதிரி அதை கூட யோசிச்சிருக்கலாம். லாஸ்ட் 2-3 ஓவர்ஸ் தோனி வந்து எந்த அளவுக்கு நெட் ரன் ரேட்டை கம்மி பண்ணலாம், நான் அதை அக்ரி தான் பண்றேன். நானுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம தள்ளிட்டு போவோம் மேட்ச. ஒரு 80 ரன்ஸ் 50 ரன்ஸ் தொட பெட்டரா இருக்கும் ரன் ரேட் ஆங்கிள் எடுத்துட்டு போனது. ஸோ அது அந்த 10 ஓவர்ஸ் ஏன் அந்த மணலைக்கு போறாங்க சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து அந்த ஃபயர் பவர் இல்ல. தோனி வந்து ஏதோ கொஞ்சம் நெட் ரன் ரேட்டை தேர்ந்தாதான் நிலைமை இருக்குங்கிறது தான் பார்க்க ஒரு மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். வேற ஒன்றும் இல்லை என்னோட பாயிண்ட். பிரபு இல்ல நீங்க எல்லா டெம்ப்ளேட்டும் எடுத்து பாருங்க. நான் இன்னொன்னு சொல்றேன், சிஎஸ்கேல வந்துட்டு இந்த பவர் ஹிட்டர்ஸ்ங்கிறது பவர் ஹிட்டர்ஸ் த ஜென்யூனா அந்த வெஸ்ட் இண்டியன் பிளேவரோ இல்ல அப்படின்னு எடுத்துட்டு வர மாட்டாங்க. நீங்க எப்ப பாத்தீங்கன்னாலும் ஓப்பனிங்ல இருந்து எல்லாம் அடிக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு 2 மேத்யூ ஐடன் அடிப்பாரு, முரளி விஜய் அடிப்பாரு, ரெய்னா அடிப்பாரு, நடுவுல பத்ரி வந்துட்டு அந்த இன்னிங்ஸை வந்துட்டு ஸ்டடி பண்ணுவாரு. திரும்ப வந்துட்டு தோனி வருவாரு, அதுக்கப்புறம் ஜடேஜா இருப்பாரு. அப்புறம் ஒரு காலத்துல வந்துட்டு ஜேக்கப் ஓரம்னு ஒருத்தர் வச்சிருந்தாங்க, அப்புறம் ஆல்பி மார்கல் வந்தாரு. இந்த மாதிரி ஒரு செட்டில்டா இருந்தது. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரச்சின் வந்துட்டு ஒரு மாதிரி ஆங்கர் பண்றவரு, ராகுல் திரிபாதி ஒரு மாதிரி ஆங்கர் பண்றவரு, ருத்ராஜ் ஒரு மாதிரி ஆங்கர் பண்றவரு. இந்த மாதிரி ஆங்கர் ரோல்ஸ் பிளே பண்ற பேட்ஸ்மேனா டாப்ல இருக்கறனால தான் பிரச்சனை. இப்போ ஒரு டெவான் கான்வே இருந்திருந்தாருன்னா ருத்ராஜுக்கு பிரஷர் இருக்காது. டெவான் கான்வே ருத்ராஜ் தான் ஓப்பனிங் பேரு. இவங்க எதுக்கு ருத்ராஜ வந்துட்டு 1 டவுன் இறங்குறாரு? அவர் தான் கேப்டனு, ஏன் வந்துட்டு அவரோட டவுனை விட்டுட்டு கீழே வந்து இறங்குறாருன்னு தான் தெரியல. இதெல்லாம் சிஎஸ்கே ஃபேனா பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஏன்டா நல்ல பிரான்ச்சைஸா இருக்கீங்க, ஏன் இப்படி தேவையில்லாம இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றீங்க? ஏன்னா எப்பவுமே சிஎஸ்கே வந்துட்டு 14 மேட்சுக்கும் ஒரே பிளேயிங் லெவன் தான் வச்சிருப்பாங்க.
அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு சக்சஸ் வாங்கி கொடுத்தது. அப்படி இருக்கும்போது கரெக்டா அந்த பிளேயருக்கு அந்த ரோலை கொடுத்து ஆக்சுவலா ஆர்சிபி அதை கரெக்டா பண்றாங்க, பிளேயர்ஸ்க்கு ரோல் டிஃபைன் பண்ணி பண்றது. சிஎஸ்கே அதை பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் அதை மிஸ் பண்றாங்கன்னு தெரியல. அதுதான் வருத்தமா இருக்கு. அதனாலதான் வந்துட்டு கிரிட்டிக்ஸ் வைக்கிறோம். லாஸ்ட் டைம் நானுமே வந்துட்டு சிஎஸ்கே தான் பிளண்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன், இதே வியூவர்ஸ் எல்லாம் வந்துட்டு கேவலமா தான் திட்டிட்டு இருந்தாங்க. பட் இந்த வாட்டி தப்பு பண்றாங்கனால தான் அந்த தப்பு பண்றாங்க அதை எடுத்து சொல்றோம், மத்தபடி வேற எதுவும் இல்ல. இன்னொன்னு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரோல் டெபினிஷன்லாம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. ஆனா இன்னொரு கேள்வியும் ஒரு பிரசாந்த் ப்ரோ கிட்ட தான் இதை இது பண்ணணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீடியோல நினைச்சேன் இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பெருசா பேக் இல்ல, அப்படி அன்ஷுல் கம்போஸ் வந்து ஹெட் வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இந்த 11th இன்னும் 2-3 மேட்ச் போறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? டெவன் கான்வே அண்ட் அன்ஷுல் கம்போஸ் இந்த ரெண்டு சேஞ்ச். இல்ல இது வந்து கண்டிப்பா இருக்காது. எனக்கு என் பெர்ஸ்பெக்டிவ், என் மைண்ட் செட் சொல்றேன். ஆஃப்டர் லூசிங் டு டீம் லைக் ஆர்சிபி, ஓகே, அவுட் லூசிங் தான் we fucking got sorry we got outplayed. Okay, we got outplayed. Like losing at home, like you know, so much of crowd backing at some point. CSK ground la RCB ன்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஏன்னா CSK ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆக்சுவலி. லைக் யூ நோ வெரி டஃப். ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு டிஃபீட் பண்ணோன்னு இதே டீமை ட்ரஸ்ட் பண்ணுவாங்களா எனக்கு டவுட் தான். அண்ட் ஆல்சோ தே பிளேயிங் பேக் டு பேக் கேம். ஒரு நாளைக்கு ஃபுல் டே டிராவல், அசாம் போயிட்டு திருப்பி நாளைக்கு ஒரு கேம் ஆடுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு வந்து தெரியல, ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் கோயிங் டு பி, பட் ஐ அம் பிரெட்டி ஷூர் நெக்ஸ்ட் கேம் தே ஆர் கோயிங் டு பிளே சம் சேஞ்சஸ். கான்வே வரதுக்கு ஹைலி வாய்ப்புகள் இருக்கு. பிரபு வாஸ் ஸ்பீக்கிங் அபவுட் ருத்ராஜ் பேட்டிங் அட் நம்பர் 3. அவர் ஏன் நம்பர் 3ல பேட் பண்றாங்க? மேபி தே வாண்ட் சம்படி லைக் ராகுல் திரிபாதி டு கோ அண்ட் அன்லீஷ் பவர் பிளே. டமால் டிமில் அடிச்சுட்டு நீ வா, அந்த மாதிரி இருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி தட் ஸ்ட்ராட்டஜிக்கலி இஸ் கெட்டிங் ஃபெயில்ட். ஏன்னா வந்து ராகுல் திரிபாதி ஒரு இன்டென்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாஷ் வந்து ஃபர்ஸ்ட் பால் அடிக்கணும் தான் பார்த்தாரு, அன்பார்ச்சுனேட்லா மாட்டல. ஸோ அதனாலதான் ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கும். பட் அது பேக் ஃபயர் ஆகிறதுனால மேபி நெக்ஸ்ட் மேட்ச் கான்வே ஆடலாம். பட் இன்னொரு தடவை ராகுல் திரிபாதிக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா, கொடுத்தாலும் வந்து நத்திங் டு பி சர்ப்ரைஸ்ட். அது ஒரு மேட்டர் இருக்கு. பட் ஐ அம் பிரெட்டி ஷூர் நெக்ஸ்ட் மேட்ச் தேர் இஸ் கோயிங் டு பி some changes. They are not going to be playing the same level because we were outplayed. அது வந்து எனக்கு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு, பட் ஐ ஹேவ் டு அக்செப்ட் தி ஃபேக்ட் தட் we were outplayed by RCB. இல்ல ஆக்சுவலா இதுல அசிங்கப்படுறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. தே பிளேட் குட் கிரிக்கெட் அப்படிங்கிறப்போ ஃபேக்ட். அவங்களும் ஒரு 10 டீம்ல அவங்களும் ஒரு டீம் தான். சோ அதனால டெஃபினெட்லி ஹேவ் டு அந்த ஃபேக்ட் நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம்ங்கறனால தான் நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, அவங்க வந்து நிஜமாவே அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் பில்ட் பண்ணிருக்காங்க இந்த வாட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட்ல சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு லாஸ்ட் இதுல பேசுறப்ப கூட எனக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும்னு ஆசை, அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா சிஎஸ்கே விட பெட்டர் டீம் ஆர்சிபி வச்சிருக்காங்க இந்த வாட்டி. நம்ம லாஸ்ட் டைம் இப்படி பேசவே கிடையாது. ஆர்சிபி வந்து ஜெயிப்பாங்க நம்ம ஒரு சான்ஸ் கூட கொடுக்கல. அந்த வில்ஜாக்ஸ் அவங்க மூவ் பண்ண அப்புறம் தான் ஒரு இதே இருந்து, அவங்க ரீஸ்டாப்லி மாதிரி ஒரு பவுலரு, அல்சாரி ஜோசப் மாதிரி ஒரு பவுலர் வச்சிருக்கப்போ நம்ம யாரும் அவங்களுக்கு சூப்பர் டீம் ஆர்சிபி வந்து அடிப்பாங்கன்னு நம்ம சொல்ல கிடையாது. இந்த வாட்டி அவங்க அந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ்டேல் போட்டு நீங்களே உங்களுக்கே தெரியுது, எஸ்டேல் ஏச்சல்வுட் அண்ட் இவங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க, புவியை செட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பேசஸ் செட் பண்ணிட்டாங்க. குருநாள் பாண்டியா வந்து ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போறாரு, பவுன்சர் போட்டுட்டு இருக்காரு 124. இன்னைக்கு டே வந்து சுரேஷ் சர்மாக்கு நல்ல டேவா போச்சு. லியம் லிவிங்ஸ்டனுக்கும் விக்கெட்ல கொஞ்சம் அசிஸ்ட் இருக்கப்போ அவருமே 4 ஓவர் 28 விக்கெட் எடுத்துட்டு போயிட்டாரு. அப்படி இருக்கப்போ எல்லாருக்குமே அங்க பெட்டர் சூட்டட் விக்கெட்டா இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ அதனால நம்ம டிசப்பாயிண்ட் ஆகலாம், பட் அசிங்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க. சிஎஸ்கே வந்து அந்த லூப் ஹோல்ஸ் முதல்லயே தெரிஞ்சது நல்லது. இது வந்து எல்லாருக்குமே ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இவங்களே பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தீபக் கூட அண்ட் ராகுல் திரிபாதி பத்தி வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், அவங்க இந்த லெவல்ல ஒரு கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு எபிலிட்டி இருந்தாதான் பண்ண முடியும், ஒரு பிரான்சைஸ் அவங்களை பேக் பண்ணி ஆட வைக்கிறது. ஆனா எனக்கு என்னன்னா அவங்களோட கான்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப சிஎஸ்கே இதுக்கு முன்னாடி பேக் பண்ண பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்களா, நீங்க ராய்டு எடுத்துக்கோங்க, வாட்சன் எடுத்துக்கோங்க, அவங்க 14 மேட்சஸ் ஃபீச்சர் ஆகிற மாதிரி பிளேயர்ஸ், பட் ப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாங்க. வேற ராகுல் திரிபாதி கூட அவங்கள பெஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா. அவங்க கண்டினியூஸா ஐபிஎல்லே ஆடல. லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல எத்தனை ஐபிஎல் கேம்ஸ் அவங்க ஆடி இருப்பாங்கன்றது பார்த்தாலே அவங்களுக்கு அந்த பயம் இருக்குமோன்னு தோணுது, அந்த எக்ஸ்போஷர் கம்மியா இருக்குமோன்னு தோணுது. அதுல ஒருத்தர் நீங்க ஒரு லாங் ரன் கொடுக்கலாம், 2 பேருக்கும் எனக்குமே திரிபாதி மேல டவுட்டே கிடையாது. அந்த அவருக்கு வந்து ஒரு 10 கேம் கொடுத்தீங்கன்னா ஒரு 3 கேம் கண்டிப்பா ஆடுவாரு 50s 70s. தீபக் கூட வந்து எனக்கு ஏன்னா அவரு நீங்க எங்க ஆட வைப்பீங்க, நம்பர் 4ல ஆட வைப்பீங்க. நம்பர் 4ல கண்டினியூஸா நீங்க இப்ப தூபேவோட ஸ்பாட் வந்து ப்ராப்ளம் ஆகுது. தீபக் கூட மேல அனுப்புறாங்க, அதுக்கப்புறம் சாம் கரன் அனுப்புறாங்க.
இவர் தூபே வந்து எக்ஸ்ட்ராடினரி நம்பர் 4ல ஆடி இருந்தாரு. தீபக் கூட உங்களால கீழே அனுப்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு யூத் சிக்ஸஸ் அடிப்பாரா, கன்வெர்ட் பண்ணுவாரா அப்படின்ற சந்தேகம் இருக்கு. அதனால தூபே வந்து கீழே எடுத்துட்டு வராங்க. அது எல்லாமே கொஞ்சம் குளறுபடி ஆகுது இவங்க 2 பேரையும் ஆடுறதுன்னு எனக்கு தோணுது. இல்ல எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றேன், கான்ஸ்டன்டா பிக்ஸ் பண்ணிருங்கிறேன். இந்த ஸ்பின்னுக்காக நான் துபேவை பதுக்குறேன், அதுவே வேணாம். ஆடட்டும், பேஸ் போட்டா 10 பால் 5 பால் தட்டி ஆடட்டும், காம்பன்சேட் பண்ணட்டும் ஸ்பின் ஆடி. நான் அதே தான் தோனிக்கும் அதே தான் சொல்றேன். அவர் வந்துட்டு அவருக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்துட்டு அவருக்கு லெக்ல இன்ஜுரி இருந்தது. இப்ப ஒரு ஃபுல்லி ஃபிட்டான ஒரு தோனியா தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்றேன், அவர் நம்பர் 5 இறக்குங்கிறேன். அவர் டைம் எடுத்துக்கிட்டோம். அவர் நீங்க 2018-19 பாத்தீங்கன்னா அவர் ஒன்னும் ஃபர்ஸ்ட் பாலே வந்து அடிக்க மாறாதீங்க. நீங்க நம்ம திருப்பியும் அந்த இது செட் பண்ணதான் முடியும். தோனி கிட்ட நீங்க அவர் நம்பர் 5ல இருக்கி அடுத்த சீசன் ஆடுவாருன்னு தெரியாது. 3 சீசன் ஆப்ஷன் பண்ணிருக்காங்க. இல்ல வேற வழி இல்ல. இப்போ தோனி வந்துட்டு இந்த சீசனோட போனாருன்னா கண்டிப்பா அவருக்குன்னு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் அந்த இடத்துல வச்சுதான் ஆகணும். நான் என்ன சொல்றேன், அப்படி இருக்கும்போது இந்த ராமகிருஷ்ணா கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்திருக்கீங்க. லாஸ்டா இந்த ராஜவர்தன் அங்கர் கேக்கர்க்குலாம் சரியா சான்ஸ் கொடுக்கல. அப்ப என்ன சொல்றேன்னா, அந்த மாதிரி யங்ஸ்டர் அங்க கொடுத்து சான்ஸ் கொடுத்தாதானே அடுத்து அவரோட ஷூஸை ஃபில் பண்ண முடியும். அட் தி எண்ட் ஆஃப் தி டே யாருமே தோனி ஷூஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியாது. பட் வி டெஃபினெட்லி நீட் அ ஹிட்டர். ஏன்னா T20 கிரிக்கெட் அப்படிதான் ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு. எல்லாம் மேட்சஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா மினிமம் 190 அந்த அளவுக்கு கொஞ்சம் இதா இருக்குன்னா, நீங்க சீக்கா வந்து ஒண்ணு சொன்னாரு, எனக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு. ஆக்சுவலி என்னன்னா, சிரிப்பு வந்தாலும் ஆனா அது ஒரு வேலிட் பாயிண்ட் தான். அக்சர் பட்டேல அவங்க நம்பி நம்பர் 4 அனுப்புறாங்க. நீங்க ஏன் ஜடேஜா வந்து நம்பர் 4 ஆக்கி அவர் ஒரு நல்ல பேட்டர் ஆக்கலாம்ல அப்படின்றாரு. எப்பங்க 36 வயசுலயாங்க? 12 மேட்சுக்கு 36 மேட்ச். அவர் ஒரு நல்ல ஒரு நம்பர் 4 இல்ல அடுத்த 3 வருஷம் எப்படி ஆட போறாரு, இந்த டென்யூர் ஃபுல்லா அவர் ஆட போறாரு. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா என்ன சொல்றது, ஒரு அந்த மிடில் ஆர்டரை வந்துட்டு ஒரு மாதிரி எடுத்துட்டு போகணும் ப்ரோ. அது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டாரு தோனி. இது வந்துட்டு நான் அப்படியே தோனி கண்ணியா பேசுறேன்னு நினைச்சுக்கலாம். பட் அதுதான் உண்மை. தோனி வந்துட்டு இந்த பிரான்சைஸை அப்படி எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அவர் தோனி இல்லங்கவும் அதோட என்ன சொல்றது, அந்த ஒரு பிளாங்க், அந்த ஒரு இது தெரியுது. அப்படியே ஸ்டபன் ஆகி நிக்கிறாங்க. ஒரு என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவு பெரிய ஒரு லெகசியை கிரியேட் பண்ணி வச்சிட்டாரு. இப்ப அந்த லெகசியை வந்துட்டு ஃபில் பண்றதுக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, இல்ல ஆக்சுவலி நமக்கு எல்லாருக்கும் பதட்டமா இருக்கு. நீங்க பதட்டம் இல்லாம இருக்கீங்க, பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க, நீங்க யோசிக்கிறது இதா இருக்கு. ஆனா 6 ஹிட்டர்ஸ் வந்து நம்ம வெளியே கிரவுண்ட்ல அடிக்கிற அளவுக்கு சிஎஸ்கே கிட்ட இல்லையன்ற பயத்துலதான் இவ்வளவு பேசுறோம். வேற பெருசா எதுவும் இல்ல. நம்மளே இவ்வளவு பேசுறோம்னா இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸ், அப்புறம் இருக்கிற கோச், அனலிஸ்ட், அந்த திங்க் டேங்க் எல்லாம் வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்க. So I think they'll definitely come up with, நம்ம இங்க டிஸ்கஸ் பண்றதை விட I think they will come up with definitely a very good combination in the next game. கண்டிப்பா they're not going to be playing the same 11 and there's definitely going to be some years tweaks. So I think I have that's all to say. இந்த மாதிரி ஒரு லாஸ் பண்ணோன்னே I'm really I don't know what to talk. But still I felt loyalty for the club னு சொல்லிட்டு இந்த ஜெர்சி போட்டு வந்தேன். So I think that's it. ஆக்சுவலி சிஎஸ்கே வந்து இதுக்கு மேல நம்ம வந்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. என்ன விஷயம்னா, நம்ம எடுத்திருக்க பிளேயர்ஸ்ல வச்சுதான் 11 பைண்ட் பண்ணும். திருப்பி நம்ம அந்த 6 ஹிட்டர்ஸ் இல்லைன்னாலும் நீங்க சொல்ற பாயிண்ட் கம்ப்ளீட்லி அக்ரி தான். இருக்கிற பிளேயர்ஸை வச்சுதான் 6 அடிக்க வைக்கணும். கரெக்ட் 11 ஆடுறாங்களா, கரெக்ட் மூவ்ஸ் பண்றாங்களா, அதை மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வேற பெருசா பேசுறதுக்கு எதுவும். எனக்கு கான்வே உள்ள வரணும், அன்சுல் கம்போஜ் உள்ள வரணும். வெளியே போக வேண்டிய 2 பிளேயர் தீபக் கூட அண்ட் சாம் கரன் நான் நினைக்கிறேன். இந்த 11 வச்சு போங்க. ஏன்னா இப்போ எல்எல்சி வந்து அவ்வளவு பெரிய இது ஆகலையா, 4 ஃபாரின் பேட்டர்ஸ் வச்சு ஆடுறாங்க. யாரும் எல்எல்சி வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்லி. 4 ஃபாரின் பேட்டர்ஸ் வச்சு ஆடுறாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி இல்லாம நான் ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு போறேன், சாம் கரன் பண்ண வைக்கிறேன், சாம் கரன் இது பண்றேன்னு நினைக்கிறீங்க. ஆனா இவ்வளவு யோசிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், சேப்பாக்க வந்து ஒரு ஸ்பின் ட்ராக்கா ஆக்கணும். அது மாத்த முடியாது ப்ரோ. அதான் நான் திருப்பி சொல்றேன் ப்ரோ. 2008ல இருந்து 2019 வரைக்கும் கண்டினியூஸா நம்ம பிளே ஆஃப் போயிட்டு இருக்கோம். நம்ம ஃபோர்ட்ரஸ்ல கேம்ஸ் எல்லாம் பாத்துருக்கீங்களா? 160 வந்தாலே வாவ் டார்கெட். இப்போ மாத்திட்டாங்க ப்ரோ. 2022க்கு அப்புறமா பிட்ச் ஃபுல்லா மாத்திட்டாங்க. அதனால எல்எஸ்ஜி வந்து 220 சேஸ் பண்ணாங்க ப்ரோ. 2019ல ஒரு டிஸ்பியூட்டே வந்துச்சு. 2019ல குவாலிஃபயர் 1 வந்துட்டு 132 தான் அடிச்சாங்க. 132 அடிச்சு தோத்து போவோம் எம்ஐயோட. அப்பவே சொன்னாங்க ஸ்லோ டிராக்ஸ் கொடுத்து கிரிக்கெட்டோட இதை மாத்துறாங்க இவங்க, தேவையில்லாம வந்துட்டு போரிங் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி 2019ல ஒரு தேவையில்லாத ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அதுக்கப்புறமே சிஎஸ்கே விக்கெட்டை வந்துட்டு இது பண்ணாங்க,
லைக் என்ன சொல்றது, ஃபுல்லா இது பண்ணி எடுத்துட்டு புது பிச்சர்ஸ் போட்டாங்க. ஸோ அதனால திரும்ப வந்துட்டு அந்த ஒரு 140 அந்த ட்ராக் போகுமான்னு தெரியல. பட் போன மேட்ச் மாதிரி அந்த பக்கத்து பிச்சில் ஆடி இருந்தா மேபி ஒரு 150 160 அடிச்சிருக்கலாம். பட் அவங்க இன்டென்ட் கிளியரா தெரிஞ்சிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இனிமே வந்துட்டு ஒன்றும் இல்லை. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் வேர்ல்டு கப் சாம்பியன்ஸா இருந்தப்போ, இந்தியா T20 வேர்ல்டு கப் சாம்பியன்ஸா இருந்தப்போ RCB கப் அடிச்சாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10 years கழிச்சு ஒரு தேஜாவும் நடந்திருக்கு. 2023 சாம்பியன்ஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா வந்துட்டு T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ சேப்பாக்கில் வந்துட்டு திரும்ப RCB வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். இவரு திரும்ப அதே தான், இவர் சொன்ன மாதிரியே தான். என்னைக்குமே வந்துட்டு அந்த நம்பர் வந்துட்டு அப்படியே சேமாவே இருக்காது. 8-1 9-1 10-1 இருக்காது. ஆப்போசிட்டும் ஜெயிப்பாங்க. ஸோ கண்டிப்பா மூவிங் ஃபார்வர்ட் இதுல இருந்து என்ன லெசன்ஸ் லேர்ன் பண்ணலாமோ லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்து பிளே ஆஃப்ஸ் போறத பார்ப்போம். அது எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஒரு மேட்ச் லூஸ் பண்றது பெருசு இல்ல. 18 சீசன்ல வந்துட்டு 14 வாட்டி பிளே ஆஃப்ஸ் போயிருக்கோம் அப்படிங்கிறப்ப இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஸோ கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் போவோம் நம்புவோம். ஸோ யா, தட்ஸ் வாட் வி கேன் டூ ஃப்ரம் ஹியர். அதான் ஆக்சுவலி ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸ் கம்மியா இருக்கு சிஎஸ்கே. இதுல அவங்க அந்த லாங் ரன் கொடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ், கீழே வந்து ஜூவே, ஜட்டு, தோனியை நம்மளால இப்போ அந்த இடத்துல வச்சு பார்க்க வேணாம், நம்மளே சொல்றதால பேச வேண்டாம். ஏன்னா தோனி தான் இருக்கிறதுல பெரிய மேட்ச் வின்னர். ஆனா அவர் இன்னும் ஸ்டேஜ்ல இப்ப ஆடிட்டு இருக்காருன்றப்போ நமக்கு அந்த ப்ரெஷரை திணிக்க கூடாதுங்கிறதுக்காக அவரை தூக்கிட்டா 10 ரானா 100 இருக்காங்க. பட் பேட்டிங்ல கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அண்ட் ஒரு நாள்ல டிராவல் பண்ணி போறாங்கன்றப்போ இப்போ அதே செட்டப் ஆடுவாங்களா இல்ல தீபக் கூட அண்ட் இதை மாத்த போவாங்களான்றது நம்ம ஆர்ஆர் மேட்ச்ல தான் தெரியும். இன்னொரு மேட்ச் உதப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதே மேட்ச் ஆடி உதப்பட்டா அப்புறம் மாத்துவாங்க. சரி, RCBக்கு ஒரு கிரெடிட் பிரபு பேசவே இல்லை. RCB என்ன நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா RCB நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஆக்ஷன்ல இருந்தே அவங்க வந்துட்டு ப்ராப்பரா எல்லாம் செட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால பெருசா ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. கரெக்ட், இப்பதான் அவங்க ஜாபை கரெக்டா பண்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு அப்படியே ஓஹோ அப்படியே வந்துட்டு ஒண்ணுமே இல்லாத டீமை வச்சு ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஓஹோன்லாம் கிரெடிட் கொடுக்காங்கன்னா, நல்ல டீம் எடுத்தாங்க, ரிசல்ட்ஸ் வருது, அவ்வளவுதான். இத்தனை வருஷம் பண்ணாம இருந்ததை இப்ப பண்றாங்க. தே ஆர் என்ஜாயிங், என்ன சொல்றது, அந்த பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்றாங்க, அவ்வளவுதான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்மகிட்டே அந்த மாதிரி ஒரு டீம் இருந்தா நம்மளும் நல்லா விளாண்டுருப்போம், அவ்வளவுதான். தட்ஸ் இட். RCB ஜெயிச்சா வெல் பிளேட் RCB அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு பிரசாத் ரவும் கிட்டத்தட்ட அதுதான் சொன்னாரு. அவுட் பிளேட் அப்படின்னு கிளியரா சொன்னாரு. அவுட் பிளேட்னா என்ன, லெஃப்ட் ரைட் சென்டர் எல்லாத்துலயுமே அவங்க தான் இன்னைக்கு டாமினேட் பண்ணியிருக்காங்கிறத தான் அவரோட லாங்குவேஜ்ல சொன்னாரு. ஸோ அதையுமே யாரும் ஹார்ஷா எடுத்துக்காதீங்க. இன்னொன்னு என்னன்னா, RCB ஒரு நல்ல டீம் எடுத்திருக்காங்க. பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நம்ம ப்ரிவியூஸ்லயா இருக்கட்டும், ப்ரெடிக்ஷன்ஸ்லயா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். இதே மாதிரி அவங்க டீமா பைண்ட் ஆகி அதே லெவன்ஸை கரெக்டா பேக் பண்ணாங்கன்னா எல்லா இடத்துலயும் போய் அவங்க டாமினேட் பண்றதுக்கான டீம் எடுத்திருக்காங்க. ஸோ RCBக்கு குடோஸ். இந்த விக்டரி அவங்க டிசர்விங் விக்டரி. நம்ம மாதிரி ப்ரெடிக்ஷன்ல போயிருக்க மாதிரி தான் அந்த மேட்சும் போயிருக்கு. CSKவோட எல்லா இதையும் நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி பேசிதான் CSK ஐ மீன் கோயிங் ஃபார்வர்ட் அங்கிருந்து கொஞ்சம் டைட்டில் அடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நடக்கிறதுக்கும் எக்கச்சக்கமான சான்சஸ் இருக்கு. பட் கரெக்ட் லெவன்ஸ் ஆடணும், கரெக்ட் மூவ்ஸ் பண்ணணும். அதுதான் மிஸ் ஆகிற மாதிரி ஃபீல் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் அந்த கான்பிடன்ஸ் இருக்கணும் ருத்ராஜ்க்கு அப்படின்னு எனக்கு தோணுது. என்னமோ அவர் கொஞ்சம் அந்த ஷோல்டர் டவுன் ஆயிடுது, டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுறாருன்னு தோணுது. அந்த இவங்க கிட்ட பவுலர்ஸ் கிட்ட போய் கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அது மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு ப்ரெஷர்ல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ருத்ராஜ் கேப்டன்சி என்ன நினைக்கிறீங்க? பிரசாத் ப்ரோ, ஃபைனல் தாட்ஸ் இதோட முடிச்சிடலாம். Yeah, Rutraj is just learning. Like, he's just 27 years old. He's still a long way to learn. கண்டிப்பா வந்து franchise-ஓட belief வந்து அவர் கண்டிப்பா வாங்கியிருக்காரு. நம்பிக்கை வந்து கண்டிப்பா இருக்கு. So I think he has done well in the last season. நம்ம லாஸ்ட் சீசனே பேசிட்டு இருந்தோம், we should not be so harsh with Rutu if we don't win the cup அப்படின்னு சொல்லிட்டு 7 games win பண்ணிருக்காரு first time. So I think we shouldn't be lose. And also I think இந்த victory, இந்த லாஸ் வந்து நம்ம ரொம்ப எல்லாம் யோசிக்க கூடாது. கண்டிப்பா வந்து மிஸ்டேக்ஸ் மட்டும் எடுத்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச் போயிட்டே இருப்பாங்க. நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம், இன்ஃபேக்ட் CSK டக் அவுட்ல இவ்வளவு பேசுவாங்களான்னு கூட தெரியல. அவங்க பாடி ஜாலியா டின்னர் சாப்பிட்டு அப்படியே தூங்கி எந்திரிச்சு நாளைக்கு அசாமுக்கு ஃபிளைட் பிடிக்கணும்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரான்ச்சைஸ் தான் ஒரு CSK பிரான்ச்சைஸ். கண்டிப்பா வந்து ஐ திங்க் நெக்ஸ்ட் மேட்ச் ஆகும். அந்த wounded line bounces harderன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராஜஸ்தான் மாட்டினாங்க CSK. என்ன பண்ண போறாங்களோன்னு தெரியல. கண்டிப்பா everybody will have a point to prove in the next game, especially Rutu and ரச்சின் ரவீந்திரா. இன்னைக்கே வந்து 41 டீசெண்டா தான் ஆடினாரு. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து ராஜஸ்தான்ல வந்து ஹசரங்கா, தீக்ஷனாலாம் இருக்காங்க. ஸோ அகைன் குட். அந்த துஷார் தேஷ்பாண்டே ஆட போறாரு. எல்லாமே அங்க ஒரு CSK அங்க இருக்கு, அங்க ஒரு CSK இருக்கு. So it will definitely be an exciting contest, and I think in CSK they are going to do very well against whatever the Rajasthan is, Guwahatiல. ஏன்னா பீடாக் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, இந்த கிச்சு வந்து பயங்கரமா ஸ்பின் ஆகுது, இதே மாதிரி பிச்சில தான் அஸ்வின், ஜடேஜா அண்ட் நூர் அஹமத் போட போறாங்க அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு.
ஆமா. சோ அதே பிச்சில தான் போய் ஆட போறாங்க. சோ கண்டிப்பா we can expect yellow victory. சண்டே நிம்மதியா தூங்கிட்டு நெக்ஸ்ட் மண்டே ஜாலியா ஆபீஸ் போலாம். அந்த மாதிரி ஒரு சண்டே இருக்கு. ஓகே பிரபு, ஃபைனல் தாட்ஸ். ஆக்சுவலா மண்டே வந்துட்டு எனக்கு லீவுங்கிறதுனால சண்டே வின் பண்ணாங்கன்னா மண்டே கொஞ்சம் மார்னிங் லேட்டா ஜாலியா எந்திரிக்கலாம். ஸோ ஃபுல்லி வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ருத்ராஜோட கேப்டன்சி பத்தி பேசும்போது அவருக்கு என்ன ப்ரெஷர் அப்படின்னு கேட்டோம். இந்தியா டீம்ல செலக்ட் ஆகல, இந்தியா டீம்ல செலக்ட் ஆகணுங்கிறது ஒரு ப்ரெஷரு. இன்னொன்னு இங்க சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணும் பேட்டிங்லன்னு ஒரு ப்ரெஷரு. யாரோட ஷூஸை ஃபில் பண்றாங்கன்னு பாருங்க, எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க பாருங்க. ஸோ இந்த ப்ரெஷர்லாம் ஒரு ஷோல்டர் மேல இருக்கும்போது ஆப்வியஸா நம்மளும் ஆஸ் அ ஃபேன்ஸா போயிட்டு அவர்கிட்ட ரிசல்ட்ஸ் வரலன்னா அவர்கிட்ட போயிட்டு கோச்சிக்கிறதுங்கிறது தப்பு தான். ஸோ அந்த ஒரு ப்ரெஷர் தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த ஒரு சீசன் அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருச்சு, 7 வின்ஸ் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இந்த இதுல வந்துட்டு அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு கொஞ்சம் சரி பண்ணிட்டு போவாரு அப்படின்ட்டு தான் நம்ம ஹோப் பண்ணோம். அண்ட் யா, தட்ஸ் இட், தட்ஸ் வாட் கிரிக்கெட், ரைட்? இட்ஸ் a funny game. We have to accept that. ஓகே, ஆக்சுவலி வந்து என்னன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிளேயர்ஸ் மேல ஹார்ஷா இருக்கிறதுக்கு வந்து இங்க யாருக்கும் இடமே கிடையாது. நம்ம அப்படி பண்ணதும் கிடையாது. நீங்க என்னன்னா கரெக்ட் நியூஸ் எடுக்கிறீங்களா, நீங்க ஆல்ரெடி இதை விட பெட்டர் டேலண்ட்ஸ் வெளியே இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு ஒரு ரன் கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் தான் இங்க வைக்கிறோம். அண்ட் பிரசாத் ப்ரோ சொன்னது வேலிட் பாயிண்ட். நான் எப்பவுமே வந்து நம்ம டிஸ்கஷன்ல இருக்கட்டும் இல்ல ஆபி கேமராவும் சொல்றது, நம்ம இவ்வளவு பேசுறோம்னா அங்க இருக்க அனலிஸ்டோ அங்க இன்வெஸ்டர்ஸோ இதை விட ஜாஸ்தி பேசுவாங்க. அண்ட் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர் அங்க பட்டன்ல காட்டின, ஐ மீன் நீங்க செஸ்ட்ல காட்டின 5 ஸ்டார் இருக்கு, அவங்க இதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. இங்க வந்து கவலைப்படுறது நம்மளதான் இருக்கும். ஐயோ இப்படி பண்றாங்களே, இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கே, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கே, இப்படி சொதப்பிட்டு இருக்கானுங்களே அப்படிங்கிற பிரச்சனை நமக்கு தான் இருக்கே தவிர்த்து அவங்களுக்கு பெருசா இருக்கும்னு எனக்குமே தோணல. பட் வேற இது ஓவர் ஹைப் பண்ணி இந்த கேமை ஜெயிச்சே கொடுத்தவனும். ஏன்னா இந்த ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே பில்டப் வந்து தோத்ததுல இருந்து இருந்தது. ருத்ராஜ் போறப்ப அங்க பேசினது சம் ஆர்சிபி ஃபேன்ஸ்னு பேசுறதா இருக்கட்டும், மாத்தி மாத்தி அட்மின்ஸ் போட்டுக்கிறதா இருக்கட்டும், கண்டிப்பா நாங்க வின் பண்ணுவோம்னு பேசிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. பட் டிராஃபி அடிச்சு கொடு, நீ ரிசல்ட்ஸ் கொடு நீ அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அவங்க கிட்ட கேட்க போறது. அண்ட் இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே ஹார்ட் ஹிட்டர்ஸ் எடுக்கல, எடுத்திருக்க பிளேயர்ஸ் வச்சுதான் ஒரு கேம் ஆடணும். அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தான் பெஸ்டா பண்ணும். அதுல கரெக்ட் மூவ்ஸ் பண்றாங்களா இல்லையான்றதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. பெரிய பர்டனை வந்து ருத்ராஜ் தலைமையில இறக்கிடக் கூடாதுங்கிறதுக்காக தான் கான்வே, ரச்சின், ருத்ராஜ்னு டாப் 3 இருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ராகுல் திரிபாட்டி வந்து ரொம்ப நாள் ரெகுலரா ஐபிஎல் ஆடல, அவருக்குமே ஒரு ப்ரெஷர் டு டெலிவர் இருக்கு. அது மாதிரி இப்ப நீங்க பாருங்க, ராகுல் திரிபாட்டி ஆடுறாரு, ருத்ராஜ் ஆடுறாரு, ரச்சின் ஆடுறாரு, தீபக் கூட ஆடுறாரு. 4 பேர் இருக்காங்கன்னா அதுல 2 பேர் ஆடியே ஆகணும் அப்படிங்கிற ப்ரெஷரோட தான் வராங்க. அப்படிங்கிறப்ப ருத்ராஜ் அவுட் ஆயிட்டா முடிஞ்சிச்சு கதைங்கிற மாதிரி ஆகுது. அதனால அந்த டெவன் கான்வேயோட குஷன் வந்து கண்டிப்பா தேவைப்படும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேவோட பெஸ்ட் பிளேயிங் லெவன்ஸ் என்னவா இருக்கும், ஸோ தட் அவங்க பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்றதுக்கு இதுதான் பெட்டர் சூட்டட் 11 இருக்கும் இல்ல 12 இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் ஏதாவது தப்பா பேசுறேன்னா ரொம்ப இதா பிரபு இதை சொல்ல வரேன். இல்ல அதான் லைக் நாங்க யாருமே வந்துட்டு பிளேயர்ஸை வந்துட்டு டவுன் பண்ணும், டிகிரேட் பண்ணும் அப்படிங்கிற எண்ணத்துல இல்ல. ஜஸ்ட் வி ஆர் ஜஸ்ட் ஷேரிங் அவர் தாட்ஸ். அப்படி எதுவும் தப்பா பேசணும்னா சாரி. அண்ட் ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல தோனியோட ஒரு ஸ்டம்பிங் பார்த்தாச்சு, அழகா வந்துட்டு குருணால் பாண்டியா 2 6 அடிச்சிட்டாரு, அவள்தான். அதை பார்த்துட்டு அப்படியே அடுத்த கேமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஸோ ஜாலியா இருங்க. யாருக்கிட்டையும் நம்ம பாயிண்ட் டு ப்ரூவ் நமக்கு கிடையவே கிடையாது. 18 சீசன்ல வந்துட்டு 5 டிராஃபி இருக்கு. டிராஃபி கேபினெட் நல்லா பெருசா எல்லாம் ஃபுல்லா இருக்கு. சரி, ஓகே ஃபைன். 14 வருஷத்துல இருக்கு. பிளஸ் 10 வரைக்கும் 2 CL T20 வேற வின் பண்ணி வச்சிருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது நமக்கு பாயிண்ட் ப்ரூவே இல்ல. ஜெயிச்சுட்டு போட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு இன்னும் 5 வருஷம் அவங்க தொடர்ந்து கப்படிச்சாதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாயிண்ட் டு ப்ரூவ் எல்லாம் யோசிக்கணும். இப்ப நமக்கு இருக்க ஒரு ரைவல்ரி வந்துட்டு சொல்ல வந்துட்டீங்க, டக்குன்னு கட் பண்ணிட்டீங்க. எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா, பட் அதை அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். அவங்க ஒரு 5 years கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பாயிண்ட் ப்ரூவ் எல்லாம் யோசிக்கணும். சோ அதனால அது எதுவுமே இப்போதைக்கு கிடையாது. ஹாப்பியா படுத்து தூங்க. எங்கன்னோ சுத்தி வந்து திருப்பி ஆர்சிபிக்கு பதில் சொல்லணுங்கிற மாதிரி நீங்க ஒரு பதில் இல்ல. இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் அதானே பண்ணாங்க. இப்ப வந்துட்டு ஒண்ணுமே இல்ல, நம்ம எவ்வளவு பேசணும், நம்ம விளையாண்டு கை தட்டு போறதா மேட்டர்னு, எதுக்கு உள்ளுக்குள்ள லாலிபாப் எடுத்துட்டு போனோம்? அது வந்துட்டு இட் வாஸ் நாட் குட், ரைட்? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாயிண்ட் டு ப்ரூவ் அதெல்லாம் போட்டு தலையில யோசிக்காம அடுத்து ராஜஸ்தான் மேட்சுக்கு என்ன பண்றதுன்னு அவங்க யோசிப்பாங்க. என்ஜாய் பண்ண மொமெண்ட் சொல்றேன். இந்த ஜிதேஷ் சர்மா அவுட் பண்ணிட்டு இந்த இட்லி சட்னி சாம்பாரை போட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் ஹாப்பியா கேம்ல அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வந்து இந்த டிஜே கிரியேட் பண்றாரு. ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து திருப்பியும் தோனி வந்து அந்த 30 ரன் அடிச்சதை ஜாலியா தான் பேசுவாங்க.
அவங்க அதுக்காக தான் வராங்க கிரவுண்டுக்கு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி போனாலும் ஓகே. இந்த 11th வந்து கரெக்டா செட் பண்ணீங்கன்னா ஹாப்பியா இருக்கும் பாக்குறதுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னோட தாட்ஸ். அண்ட் பிரசாந்த் ப்ரோ வந்து நடுவில் அந்த எமோஷனலை வெளிப்படுத்தாரு, அதுவுமே எங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ எங்களுக்குள்ள எந்த இதுவும் கிடையாது. நீங்க அதை பத்தி எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் அவ்வளவுதான் MC we spoke out our brain, we vented out our anger, I vented out my frustration. அவ்வளவுதான். See, you have to scold. You என்ன பெரிய பருப்பினா you keep scolding, right? You keep scolding, it's okay. That's because like we like cricket and we speak about cricket. நாம என்ன ஆபீஸ்லாம் போயிட்டு வந்து ஒரு 45 minutes ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ இட்ஸ் ஓகே. பாரு அவரே விசில் அடிச்சிட்டாரு. 12 மணி ஆனா விசில் அடிப்பாரு. கேக்குதா? அவரு விசில் போடுறாரு. ஸோ யா இட்ஸ் வெரி இதாண்டா ரிவ்யூ. சரி, இதாண்டா ரிவ்யூ. So yeah, thank you so much. And I think Rajasthan win பண்ணோனே, CSK ராஜஸ்தான் வந்து வின் பண்ணோனே வந்து நம்ம திருப்பி பங்காளிஸ்லாம் கியூட்டா லாஸ்ட் 8 என்கவுண்டர்ல 6 தோத்துக்கு ஜாலியா இருக்காங்க. CSK டக் அவுட் இவ்வளவு பேசிக்க மாட்டாங்க. எல்லாம் டின்னர் சாப்பிட்டு நாளைக்கு என்ன எடுத்து வச்சுக்கிறோம், நாளைக்கு எப்போ ஃபிளைட், போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபேமிலியோட பேசிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. பேசிருக்கவே மாட்டாங்க ஆக்சுவலா. ஒரு நிமிஷம் அப்படியே சேனல் வந்துட்டு லைட்டா அப்படியே அந்த JK தமிழ் ஓகே பூமரோட பிளேவர் எல்லாம் லைட்டா பாத்துச்சு. சோ இஃப் பாசிபிள் அதாவது ஜாலி தான், கோச்சுக்காதீங்க, எல்லாம் ஃபன்ஸ் தான் எல்லாம். ஓகே, பாப்போம். RR மேட்ச் ரிவ்யூல பாப்போம். நாளைக்கு ஒரு எக்ஸைட்டிங் மேட்ச் இருக்கு. சோ கண்டிப்பா நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல வந்துட்டு எல்லாரையும் பார்க்கலாம். GT vs MI நம்ம பங்காளி விளையாடுறாங்க. சோ எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம் அகமதாபாத்ல. எல்லாம் சொல்லியாச்சுன்னா முடிச்சுக்கலாம். இந்த பவுலிங்கை வச்சு நம்ம வந்து 175 180 சேஸ் பண்ண முடியலையா? ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 175 கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கான பவுலிங் யூனிட் இருக்கு CSK கிட்ட. தயவு செஞ்சு அதை பண்ணா கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்டோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see நாளைக்கு மேட்ச் ரிவ்யூல வந்து மீட் பண்றோம். ஒரு பிளாக் பஸ்டர் ரிவ்யூ அது இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நாங்க சப்போஸ் வந்து லைட்டர் நோட்ல பேசினா ரொம்ப இந்த இது பண்ணி கமெண்ட் போடாதீங்க. போட்டீங்கன்னா நான் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி தான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லெட்ஸ் see நான் நெக்ஸ்ட் மேட்ச்ல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் எல்லாரும் கிட்ட இட்ஸ் மீ விக்கி சைனிங் ஆஃப் வித் பிரசாந்த் ப்ரோ அண்ட் பிரபு. குடோஸ் டு RCB. நெக்ஸ்ட் மேட்ச்ல சந்திப்போம் CSK ஃபேன்ஸ்.